ஹலோ, இந்த Revit tutorial நம்ம மெட்ரிக் மேஸ் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம வந்து 3 ஃபேமிலி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ரிக் மேஸ் ஃபேமிலி யூஸ் பண்ணி ஒரு மேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கர்டன் வால் ஃபேமிலி யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் அண்ட் பேனல் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா லைன் பேஸ்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணி ஃப்ரேமோட எட்ஜஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ரிக் மேஸ் ஃபேமிலியை ஓப்பன் பண்ணலாம். ஸோ டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கான்செப்சுவல் மேஸை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெட்ரிக் மேஸ் ஃபேமிலி டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ லெவல் 1 ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்மள்ட்ட ஆல்ரெடி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இதை டூல்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணதுக்கப்புறமா என்டையர் ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃபார்ம் கொடுக்கலாம். ஸோ இப்போ 3Dக்கு போகலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கார்னரை செலக்ட் பண்ணால் கர்சரை வந்து ஏதாவது கார்னரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேபை கிளிக் பண்ணால் போதும், அந்த கார்னர் செலக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிஸ்மோ அப்பியர் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் அந்த எட்ஜஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிஸ்மோ யூஸ் பண்ணி உங்களால் எட்ஜஸோட பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அகைன் என்டையர் மேஸை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேபை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணி செலக்ட் ஆகலைன்னா மல்டிபிள் டைம்ஸ் கிளிக் பண்ணால் போதும், செலக்ட் ஆகிரும். ஸோ செலக்ட் ஆகுனதுக்கப்புறமா டிவைட் சர்ஃபேஸ் கொடுங்க. ஸோ இப்போ சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிரும். ஸோ இப்போ பேஸ் லெவலில் மட்டும் நமக்கு வந்து இந்த டிவைட் சர்ஃபேஸ் வேண்டாம். ஸோ அந்த லெவலை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ஃபேஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கிற கிரிட்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு யூ கிரிட் அண்ட் வி கிரிட்டில் இருக்கிற ஃபிக்ஸ்ட் நம்பர் வேல்யூவை ஃபிக்ஸ்ட் டிஸ்டன்ஸாக சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் வேல்யூவை நான் இப்போ வந்து 1 மீட்டராட்டு செட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மெட்ரிக் ஜென்ரிக் பேட்டர்ன் பேஸ்ட் ஃபேமிலி வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அகெயின் நான் வந்து ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ மெட்ரிக் ஜென்ரிக் மாடல் பேட்டர்ன் பேஸ்ட் ஃபேமிலியை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லெவல் 1 ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் லைனில் வந்து பாயிண்ட் எலமெண்ட்டாக ப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் க்ரியேட் போயிட்டு மாடல் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரெக்டாங்குலர். நெக்ஸ்ட் ட்ரா அண்ட் ஃபேஸ் ஆன்ல இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு செட் ஒர்க் பிளேனில் போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ணால் பாயிண்ட் எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெக்டாங்குலர் அண்ட் ரெஃபரன்ஸ் லைனில் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃபார்ம் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார்ம் க்ரியேட் ஆகிட்டு, ஸோ இதுதான் நம்ம ஃப்ரேம். ஸோ நெக்ஸ்ட் பேனல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ லெவல் 1 அகெயின் போயிட்டு ஜஸ்ட் ரெக்டாங்குலர் டூல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம ரெஃபரன்ஸ் லைன் மேலேயே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் லைன் மேலே நம்ம ட்ரா பண்ணதால கன்ஸ்டன்ஸ் லாக் வந்து சிம்பிள் வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ரெக்டாங்குலரை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃபார்ம் கொடுக்கலாம். ஸோ இதில் டாப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் நமக்கு வேண்டாம். ஸோ டாப்பில் இருக்கிற பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் பேராமீட்டர் செட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரேம் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் கர்சரை வந்து ஃப்ரேம் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேபை கன்டினியூஸாக கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷஸில் மெட்டீரியல் கிட்ட லாஸ்ட்டில் இருக்கிற அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணலாம். ஸோ க்ரியேட் நியூ பேராமீட்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஃப்ரேம்னு இதை நேம் பண்ணுறேன்.
ஓகே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேனலுக்கு வந்து அகெயின் ஒரு மெட்டீரியல் பேராமீட்டர் செட் பண்ணலாம். ஸோ ஃப்ரேமுக்கு எப்படி நம்ம புதுசாக ஒரு மெட்டீரியல் பேராமீட்டர் செட் பண்ணோமோ அதே மாதிரி தான் பேனலுக்கு செட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணால் மெட்ரிக் மேஸ் ஃபேமிலிக்கு உள்ளாடி இதை கொண்டு போகலாம். ஸோ இப்போது நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்க கிரிட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நோ பேட்டர்ன்ஸ், ஸோ அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே ரெக்டாங்குலர் கீழே ஃபேமிலி ஃபைன் இருக்கும். ஸோ நம்ம இப்போ உள்ளே கொண்டு வந்த ஃபேமிலி, ஸோ அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உள்ள ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பேட்டர்ன் ஃபேமிலி வந்து இதில் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதில் இருக்கிற பேட்டர்னோட சைஸை சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து அதோட யூ கிரிட் அண்ட் வி கிரிட்டோட டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இதில் இப்போ ஒரு கிளிச் இருக்குது, மீன்ஸ் இதில் இருக்க கார்னர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகல. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா லைன் பேஸ்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நியூ ஃபேமிலிஸ் டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு மெட்ரிக் மாடல் லைன் பேஸ்ட் ஃபேமிலியை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் டைமென்ஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அலைன் டூல் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் லைன்ஸ் கூட அலைன் பண்ணி கன்ஸ்ட்ரெயின் லாக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு எலிவேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் டாப் டு பாட்டம் ஒரு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட கன்ஸ்ட்ரெயினை லாக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து மேஸ் ஃபேமிலிக்குள்ளாடி கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ பிக் லைன் டூலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கார்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து ஃப்ரேமோட பொசிஷன் வந்து இன்வெர்ட்ஸாக இருந்ததுனால ஃப்ரேம் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிட்டு, ஸோ இது பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து ஃபேமிலியில் போய் ஃப்ரேமோட பொசிஷனிங்கை சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ சிமிலர்லி வேறு எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணுமோ ஜஸ்ட் பிக் லைன் டூல் யூஸ் பண்ணி அவங்க கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஒன்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம இதை வந்து ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளாடி லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபைல் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த ட்யூட்டோரியலில் நம்ம மெட்ரிக் மேஸ் ஃபேமிலி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் நம்ம வந்து மல்டிபிள் ஃபேமிலிஸை யூஸ் பண்ணி ஒரு நெஸ்டட் ஃபேமிலி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எஸ், நம்ம இப்போது மல்டிபிள் ஃபேமிலிஸை இதில் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேமிலிக்குள்ளாடி கொண்டு வந்தோம். ஸோ இதுதான் வந்து நம்ம நெஸ்டட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த Revit டியூட்டோரியல். அண்ட் Revit ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டையும் கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.